அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட பேரு ஒரு புதிய பக்கம். எழுதியவர் மேடம் சௌந்தரி கணேசன் அவர்கள். வாசிப்பது காயத்ரி ஸ்ரீராம். சுஷீலா வேலையிலிருந்து ஓய்வு பெற்று 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த 2 ஆண்டுகளில் பெரும்பாலான நாட்களை என்னவோ ஏதோ செய்து கழித்து விட்டாள். ஆனாலும் உண்மையாக பார்த்தால் அவள் எப்போதும் ஒருவிதமான சலிப்புடன் தான் தனது நேரங்களை கழித்து கொண்டிருக்கின்றாள். அவளது பணப்புழக்கமும் இப்போது நன்றாக இல்லை. கடந்த பல ஆண்டுகளாக நல்லதொரு பதவியில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்தவள் சுஷீலா. அவளது பணியாளர் கூட்டத்தில் ஆண்கள் நிரம்பி இருந்ததால் அவர்களுடன் நெருக்கமான நட்பு அவளுக்கு இருக்கவில்லை. ஆனால் அனைவரும் சந்திக்கும் வேளைகளில் நலன் விசாரித்து சிறு கதைகள் பேசி பின் திரும்பவும் விரைந்து இருக்கைகளுக்கு சென்று தமது பணிகளில் கவனம் செலுத்துவது அங்கே வழக்கமாக இருந்தது. சுஷீலாவின் கணவர் திடீரென இறந்த பிறகு வேறு வழியின்றி தனது வாழ்க்கையை வேலையிலேயே கழித்து விட்டாள். கூடுதல் வேலைகளை எடுத்து செய்வது அவளுக்கு பிடித்திருந்தது. வேலை முடிந்த பின்பு வீடு திரும்பி சிறிய இரவு உணவுடன் டெலிவிஷன் பார்த்துவிட்டு அதிகாலை 5:30 மணிக்கு எழும்ப வேண்டும் என்பதால் எப்போதும் விரைவாகவே தூங்க சென்று விடுவாள் சுஷீலா. சுஷீலாவின் 65வது பிறந்த நாளன்று அவளது நிறுவனம் அவளுக்கு ஒரு பிரியாவிடை விழாவை ஏற்பாடு செய்திருந்தது. அவளுக்கு அதில் விருப்பமே இருக்கவில்லை. ஆனால் தனது எண்ணத்தை வெளிப்படையாக கூறுவதற்கு அவளுக்கு தைரியம் வரவில்லை. இன்னும் 10 வருடங்கள் வேலை செய்யவும் அவள் தயாராகத்தான் இருந்தாள். ஆனாலும் தனது நிறுவனத்தின் முடிவை அவள் மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டாள். வாழ்த்து அட்டைகள், சாக்லேட் பெட்டிகள், நிறுவனம் பரிசளித்த உயர் ரக கைகடிகாரம் என எல்லாவற்றையும் புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டு மனதளவில் மிகுந்த வெறுமையுடன் கலங்கிக் கொண்டே வீடு திரும்பினாள். அந்த வெறுமை நிறுவனத்தின் மீதுள்ள பாச உணர்வால் அல்ல, இனிமேல் சந்திக்கப் போகும் தனிமையால் என்பது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போது வீட்டில் இருந்தபடி தினம் தினம் பார்த்த முகங்களை சந்திக்காமல், பேசுவதற்கு நெருங்கிய நண்பர்கள் இல்லாமல் வெறுமையுடன் உயிரோடு மட்டும் தான் இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. வழக்கமாக பார்க்க விரும்பும் திரைப்படங்களை கூட அவளால் இப்போது பார்க்க முடியவில்லை. தன்னை வற்புறுத்தி பார்க்க சொன்னாலும் அந்த எண்ணம் கூட அவளது தனிமையை இன்னும் அதிகமாக உணர செய்தது. அவளுக்கு பொதுவாகவே புத்தகங்கள் வாசிப்பதும் பெரிதாக பிடிப்பதில்லை. வெற்று பார்வையுடன் இருந்த சுஷீலாவின் கண்கள் மேசை மேல் வைக்கப்பட்டிருந்த ஒரு கசங்காது சுத்தமாக இருந்த உள்ளூர் நாளிதழை பார்த்தாள். வழக்கம் போல வேண்டா வெறுப்பாக அதை எடுத்து படித்தாள். செய்திகள், விளம்பரங்கள் அனைத்தையும் தவிர்த்து வேலை வாய்ப்புகள் என்ற பகுதிக்குள் சென்றபோது தனது செயலை நினைத்து சிரித்துக் கொண்டாள். எனக்கு 66 வயசு, யார் என்னை இப்ப வேலைக்கு எடுக்க போறாங்க என்ற எண்ணத்துடன் பார்த்தவளுக்கு அதிலிருந்த ஒரு வேலை விளம்பரம் அவளது கவனத்தை ஈர்த்தது. சிட்னி பல்கலைக்கழக பழைய நூலக கட்டடத்திற்கு பகுதி நேர தூய்மை பணியாளர் தேவை. புத்தகங்கள் மற்றும் உபகரணங்களை ஏலத்திற்கு தயார் செய்ய வேண்டும். தன்னிச்சையாக குறைந்த கண்காணிப்புடன் வேலை செய்யக்கூடிய அனுபவமுள்ள நபர் தேவை. நேர்காணல் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி. அதை வாசித்தவுடன் சுஷீலா நிமிர்ந்து அமர்ந்தாள். வயசை பற்றி எதுவும் சொல்லலதானே என்று சுட சுட எண்ணினாள். அனுபவம் வேணும் என்று சொல்லி இருக்கலாம். அனுபவம் இருக்க வேணும் என்றால் வயசும் இருக்க வேணும் தானே? எதுவும் யோசிக்காமல் அந்த வேலைக்கான விருப்பத்தை இமெயிலில் அனுப்பிவிட்டாள். இதை பற்றி யாருடனாவது ஆலோசனை கேட்கலாம் என்று நினைத்தால் அவளது மனதிற்கு ஒருவரும் பொருத்தமானவராக தெரியவில்லை. அதனால் செவ்வாய்க்கிழமை நேர்காணலுக்கு போவோம் என்று எண்ணிக்கொண்டு அமைதியானாள். அவளுக்கு தனிமை நன்றாக பழக்கப்பட்டு விட்டது. அவளது கணவன் கூட யாருடனும் பெரிதாக பேசக்கூடியவன் அல்ல. நாட்கள் செல்ல செல்ல வேலை பற்றிய சிந்தனை மேலும் மேலும் உற்சாகத்தை உருவாக்கியது. மீண்டும் காலையில் உற்சாகத்துடன் எழுவதற்கான ஒரு காரணம் இருக்கும். இரவு உணவை ஏற்பாடு செய்வதற்கான ஒரு காரணம் இருக்கும். சீரான உடைகளை தேர்ந்தெடுத்து அணிவதற்கும் தன்னை அழகுபடுத்துவதற்கும் தேவைகள் இருக்கும். ஒவ்வொரு நாளும் அடுத்த நாளை எதிர்நோக்கிய வண்ணம் இரவில் தூங்குவதற்கும் ஒரு காரணம் இருக்கும் என்றெல்லாம் யோசித்துக் கொண்டாள்.
குறிப்பிட்ட நேரத்திற்கு 10 நிமிடங்கள் முன்பாகவே அந்த மண்டபத்திற்கு வந்து சேர்ந்து விட்டாள் சுஷீலா. சுவரோடு அண்டியபடி இருக்கைகள் வரிசையாக இருந்தன. சில நிமிடங்கள் பிறருக்காக காத்திருந்துவிட்டு யாரும் வராத பட்சத்தில் நடு பகுதியில் உள்ள நாற்காலியில் வந்து அமர்ந்து கொண்டு ஓர் பழைய பழுப்பு நிற கைப்பையை தனது மடியின் மீது வைத்துக் கொண்டாள். குறிப்பாக 10 மணிக்கு ஒரு முதியவர் போல தெரிந்த சுருண்ட சாம்பல் தலைமுடியுடன் ஒரு ஆண்மகன் அந்த பழைய நூலக அறையிலிருந்து வெளியே வந்தார். அவர் நேரடியாக சுஷீலாவிடம் வந்து, நீங்க தான் துப்புரவு வேலைக்காக வந்தீங்களா என்று சிரித்தபடி கேட்டார். ஆமாம் என்று மெதுவாக பதில் அளித்தாள் சுசீலா. நான் ஜாக் பிரவுன், இங்கு நூலகராக வேலை பார்க்கிறவன். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? உங்கள் பணி, உங்கள் அனுபவம், ஏலத்திற்கு தயாராக்கிய அனுபவம், இப்படி ஏதாவது? அப்படி ஒரு அனுபவமும் என்னிடம் இல்லை. ஆனால் நான் நன்றாக சுத்தம் செய்யக்கூடியவள். நான் இதுவரை கணக்காளராகத்தான் வேலை பார்த்தேன். ஆனால் நீங்கள் சொல்லித்தந்தால் நான் எதையும் சுலபமாக கற்றுக்கொள்வேன். சுஷீலா கூறியதை கேட்டு ஜாக் சிரித்தார். நீங்கள் தனியாக வேலை செய்ய முடியுமா? வேறு யாரும் நேர்காணலுக்கு வரவில்லை போல் தெரிகிறதே. சுஷீலா மேலும் சந்தோஷமாக சிரித்தாள். மிகவும் சந்தோஷமாக வேலை செய்வேன். எனக்கு தனியாக வேலை செய்யும் பழக்கம் நிறைய இருக்கு. ஜாக் அவளை நூலகத்திற்குள் அழைத்து சென்றார். உங்களுக்கு இந்த வேலை விருப்பமாக இருந்தால் சம்பளம் மற்றும் வேறு நிபந்தனைகள் பற்றி பேசலாம். ஆக சுஷீலாவிற்கு வேலை கிடைத்துவிட்டது. முதல் சில வாரங்கள் சோர்வுடன் இருந்தாலும் சுஷீலாவுக்கு அது மகிழ்ச்சியான அனுபவமாக இருந்தது. புத்தகங்கள் தூசி தட்டப்பட்டு சரிபார்க்கப்பட்டு ஒழுங்கு வரிசையாக அடுக்கப்பட்டன. ஜாக் பிரவுனும் சுஷீலாவும் எந்தவித தொந்தரவும் இன்றி அமைதியாக தங்கள் வேலைகளை செய்தனர். அவ்வப்போது சின்ன சின்ன விஷயங்களை பேசிக்கொள்வார்கள். ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு அந்த நூலக அறைக்குள் அமைதியாக நடமாடிக் கொண்டிருந்தார்கள். நாட்கள் செல்ல செல்ல சிரித்துக்கொண்டே பேசும் நல்ல நண்பர்களாக மாறிவிட்டனர். ஒரு சத்தமில்லாத உலகம் அது. அதன் உள்ளே ஒரு சின்ன மேசை, 2 நாற்காலிகள். சுஷீலா இருவருக்கும் தேநீரும் பிஸ்கெட்டும் பரிமாறுவாள். அந்த இடம் இருவருக்குமான ஒரு நிரந்தர இடம் இல்லை. ஆனாலும் ஓய்வு பெற்ற சில வாரங்களில் இப்படிப்பட்ட இனிய நினைவுகளுக்குள்ளேயே இருவரும் சேர்ந்திருக்கின்றார்கள். அதனால்தான் அவர்களால் அங்கே சந்தோஷமாக இருக்க முடிகிறது. அவள் தேடி வந்த அமைதியுடன் தேநீர் பரிமாறி மகிழ்ச்சியுடன் அவளால் இருக்க முடிந்தது. ஜாக், ஒரு கேள்வி. இந்த கட்டடத்தை இடிக்க போறாங்களா? அப்போ இந்த புத்தகங்கள்? ஜாக் சிரித்தார். அது பல ஆண்டுகளுக்கு முன்பே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இந்த புத்தகங்கள் புதிய நூலகத்திடம் ஒப்படைக்கப்படும். அவை பாதுகாப்பான கைகளில்தான் இருக்கும். அப்போ இங்கே இருக்கும் நினைவுகள்? அவை மட்டும்தான் இடிக்க முடியாத கட்டிடம் சுஷீலா. இங்கே நினைவுகள் மட்டுமல்ல, சில உறவுகளும் வாழ்கின்றன. நம்மை போல அமைதியான உயிர்களும் வாழ்கின்றார்கள். சுஷீலா மீண்டும் அந்த நூலக அறைக்குள் கவனத்தை செலுத்தினாள். அந்த அறைக்குள்ளே ஒரு நிலைத்த வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் அது முதியவர்களின் உலகமாக தோன்றவில்லை. அங்கு வந்து சென்றவர்களை மீண்டும் நினைவு கூறும் இடமாக தோன்றியது. மௌனமாக இருந்த ஜாக் மெதுவாக தொடர்ந்தாள். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தது எனது அதிர்ஷ்டம். இந்த நூலகம் முடிவடைய போகிறது சுஷீலா. ஆனால் உங்களால் எனது நாட்கள் இன்னும் பல பக்கங்கள் சுழலப் போகிறது இல்லையா? நான் ஒரு சுத்தம் செய்யும் பெண்தான் ஜாக் என்று சிறு சிரிப்புடன் சுஷீலா கூறினாள். அதுதான் முக்கியமானது. நீங்கள் சுத்தம் செய்கிறீர்கள். வெளியில் மட்டுமில்லை, உள்ளத்திலும். நீங்கள் வந்த நாளிலிருந்து இந்த இடமும் நானும் நன்றாக சுவாசிக்க தொடங்கி இருக்கிறோம் சுஷீலா. சுஷீலா ஒரு காலத்தில் வாழ்க்கையில் மிக சிறிய மகிழ்ச்சியே அனுபவித்தவள். இப்போது அவளுக்கு புதிய ஒரு உலகம் கிடைத்திருக்கிறது. அமைதியான வரவேற்பு, ஒரே பாணியில் சிந்திக்கின்ற மனம், பொருத்தமான வயசு, பக்கத்தில் ஒரு சின்ன மேசை, கையில் ஒரு காஃபி கப். இதைவிட அவளுக்கு என்ன வேண்டும்? வாரங்கள் வேகமாக மாறின. சுஷீலாவும் ஜாக்கும் நூலகத்தில் அதிக நேரத்தை செலவழிக்க தொடங்கினார்கள். உண்மையில் அவர்கள் இருவருக்கும் ஒருவரின் உதவியும் அக்கறையும் மற்றவருக்கு தேவையாக இருந்தது.
ஜாக் காலை முதலில் வருவார். சுஷீலா சிறிது நேரம் கழித்து வருவாள். வந்தவுடன் ஒரு கோப்பைக்குள் தேநீரும் பிஸ்கட்டும் எடுத்து வந்து அந்த சின்ன மேசையில் வைப்பாள். இருவருக்கும் இடையில் வார்த்தைகள் அதிகமாக இருப்பதில்லை. ஆனால் அமைதி மிகுந்த உறவொன்று அங்கே வளர்ந்து கொண்டு வந்தது. ஒரு நாள் மாலை வேலை முடிந்த பிறகு ஜாக் சிரித்துக் கொண்டு கேட்டார், சுஷீலா, நீங்கள் சத்தமில்லாமல் என் வாழ்க்கையில் நுழைந்து விட்டீர்கள். இப்போ எனக்கு எல்லாமே சத்தமாக ஒலிக்க ஆரம்பித்திருக்கு. சுஷீலா திரும்பி பார்த்தாள். நீங்களும் நானும் பல நாட்களாகவே ஒரே இடத்தில் இருந்திருக்க வேண்டும் ஜாக். ஆனால் என்ன செய்வது, இப்பத்தான் அதற்கான சந்தர்ப்பம் வந்தது. ஜாக் மெதுவாக அவளது தோளில் கை வைத்தார். பரிதாபத்துடன் அல்ல, ஒரு மென்மையான அன்புடன். அந்த பசுமையான தொடுதல் சுஷீலாவின் மனதையும் தொட்டுவிட்டு சென்றது. திடீர் நட்பு, ஆனால் தீவிரமான நட்பு. சில நேரம் அமைதியாக இருப்பதற்கும் அனுமதிக்கின்ற நட்பு. அடுத்தடுத்த வாரங்களில் சுஷீலா தனது பிழைப்பிற்காக வேலை செய்யும் எண்ணத்தில் அங்கு போவதில்லை. அவளுக்கு இப்போது வேலை ஒரு தேவையாகவும் நோக்கமாகவும் மாறிவிட்டது. வேலை இடத்தை மட்டும் சுத்தம் செய்வது அல்ல, ஒருவருக்கொருவர் உள்ளே ஒளிரும் தூசிகளை அழிப்பதும் இருவரது வேலைகளில் ஒன்றாகிவிட்டது. ஒருவரது முகம் பளிச்சென்று காட்சியளிக்கவில்லை என்றால் உடனடியாக இருவரும் உணர்ந்து விடுகிறார்கள். காலம் தாழ்த்தாமல் ஏன், எதற்காக என்று அக்கறையுடன் விசாரித்து அதை பற்றி பேசி அதற்கான தீர்வையும் கண்டுபிடித்துவிட்டு மீண்டும் சிரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அந்த அளவுக்கு ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அவர்களது பார்வையில் அன்பையும் நம்பிக்கையும் மௌனமாக வளர்த்து கொண்டார்கள். இப்படியாக சென்ற நாட்கள் மாதங்களாகின. ஒரு நாள் மாலை, சுஷீலா, நாளை மறுநாள் நூலகம் மூடப்படும் என்று கூறுகிறார்கள். நாம் என்ன செய்வோம் சுஷீலா என்று ஜாக் சோகமாக கேட்டார். சுஷீலா சிரித்தாள். வேறு என்ன செய்ய முடியும்? அந்த நூலக நினைவுகளை காப்பாற்றுவோம். அதில் எமது சத்தங்களும் நினைவுகளும் வாழ்கின்றன. நாங்களும் இன்னும் உயிரோடு இருக்கிறோம். அது போதும் அல்லவா? ஜாக் தலையசைத்தார். நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா சுஷீலா? எதுவென்றாலும் கேளுங்கள் ஜாக். நாளை நூலகத்தின் கடைசி நாளாக இருந்தாலும் நாளைக்கு பின்பும் நீங்கள் என் கூட தேநீர் அருந்த வருவீர்களா சுஷீலா? சுஷீலா சிரித்தாள். கண்களில் வெண்மை இருந்தாலும் உள்ளத்தில் பசுமை மலர்ந்தது. உங்களுக்காக ஒரு கோப்பை தேநீரும் பிஸ்கட்டும் தயார் நிலையில் இருக்கும். நீங்கள் எப்போதும் என் வீட்டுக்கு வரலாம் ஜாக். சுஷீலாவின் மனதில் இப்போது வெறுமை இல்லை. தனக்காகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பன் கிடைத்திருக்கிறான். என்ன தேவை என்றாலும் அழைப்பெடுத்து பேசுவதற்கு பொருத்தமான ஒரு ஜீவனை கண்டுபிடித்து விட்டேன் என்ற மன நிறைவோடு வீடு திரும்பினாள் சுஷீலா. இதோடு இந்த கதை முடிவடைந்தது. மீண்டும் ஒரு நல்ல கதையில் இணைவோம். நன்றி, வணக்கம்.